தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் ஹக்கீம். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும் சார். சொல்லுங்க. இன்றைய தினம் அந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த இந்த அந்த விவகாரம் சம்பந்தமா தமிழக அரசு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்தது. இது வந்து சட்டவிரோதமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது வந்து விசாரணைக்கு வந்துச்சு. ஏற்கனவே சென்ற வாரம் இதை விசாரித்த 2 நீதிபதிகள் வந்து விலகுனாங்க. இப்போது இந்த இன்றைய நடந்த விசாரணையில என்னென்னலாம் சார் நடந்துச்சு? இல்ல இப்ப ஏற்கனவே நீங்க வந்து மார்ச் 6 to 8 டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட இடி சோதனையுடைய அந்த சோதனைங்கிறது வந்து ஒரு சட்டவிரோதமானது. காரணம் என்னன்னா, எந்தவித நியாயமா நீங்க வந்து டாஸ்மாக் அலுவலகத்துக்கு வந்து நடத்தியிருக்க கூடாது. 2வது பெண் அலுவலர்கள், ஊழியர்கள் எல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, டாஸ்மாக் எம்டி, செக்ரட்டரி எல்லாமே ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷனுக்கு வந்து அதாவது முதல்ல ஏற்றுக்குவாங்களா ஹைகோர்ட் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில ஹைகோர்ட் ஏற்றுக்கிட்டது இல்லாம ஸ்டே கொடுத்துச்சு. விசாரிக்க கூடாது, இது சம்பந்தமா நீங்க கிளியரான ஒரு விஷயங்களை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு ஈடிக்கு ஸ்டே கொடுத்து, அதாவது வந்து உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஈடி வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா, சம்பளம் அனுப்பி விசாரிக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த ரைடு சட்டவிரோதமானது அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோடைய பிரேயரா இருந்ததுனால ஸ்டே கொடுத்திருந்தது. உரிய ரிப்ளை கொடுக்கணும், அதாவது பதில் அளிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பதில் அளிச்சிருந்தது ஈடி. அந்த பதிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க அரசு தரப்புல சொன்னது அதுதான் சொல்றாங்க. ஏன் நம்ம இந்த கேஸ் ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லிட்டோம். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 44 எஃப்ஐஆர் அடிப்படையில தான் ஈடி வந்து திடீர் ரைடு நடத்துச்சு அப்படிங்கிறது தான். ஆமா, அது வந்து டாஸ்மாக் அலுவலகத்துல ரைடு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 44 எஃப்ஐஆர் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த அடிப்படையில தான் உள்ள வரீங்க. நீங்க டாஸ்மாக் அலுவலகத்துக்கு வந்திருக்க கூடாது. சம்பந்தப்பட்ட இந்த 44 பேர் வீட்டுக்கு தான் போயிருக்கணும். அலுவலகத்துக்கு வந்ததுதான் சட்டவிரோதமானதுதான் இந்த மறைமுகமா வந்து தமிழக அரசுடைய வாதமா இருக்கு. காரணம் என்னன்னா, முதல்ல இந்த 44 பேர்கிட்ட நீங்க வந்து விசாரிச்சுக்கணும். ஒருவேளை அதுல முகாந்தரம் இருந்த அடிப்படையில வேணா நீங்க டாஸ்மாக் அலுவலகத்துக்கு வந்திருக்கலாம். நீங்க எடுத்த உடனே வந்தது முழுக்க உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறது தான் தமிழக அரசுடைய வாதமாக நம்ம பார்க்கிறோம். அதேதான் திருப்பி இன்னைக்கு அந்த சொன்ன விஷயங்களுக்கு தான் இன்னைக்கு என்ன சொல்லுது ஈடி, இன்னைக்கு என்ன ரிப்ளை என்ன சொல்லுதுங்க, இல்ல நாங்க வந்து சில தகவல்கள் அடிப்படையிலையும் சில என்ன சொல்றாங்க, சில தகவல்கள் அடிப்படையிலும் தான் நாங்க உள்ள வந்து ஈடி வந்து டாஸ்மாக் அலுவலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே எங்களுக்கு கிடைத்த பல்வேறு தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், திருப்பி தமிழக அரசு தான் என்ன சொல்லுது, எந்த தகவல் கிடைச்சிருந்தாலும் நீங்க அந்த சம்பந்தப்பட்ட 44 பேர் தான் போய் பார்த்துருக்கணும். காரணம் அவங்க மேல முதல் நீங்க அவங்க விசாரிச்சிருக்கணும். எடுத்த உடனே நீங்க வந்து நேரா ஈடி ஆபீஸுக்கு வந்திருக்கிறீங்க, டக்குனு செக்ரட்டரியை பிடிக்கிறீங்க, அண்டர் செக்ரட்டரிய கேட்டு அவங்கள பிடிக்கிறீங்க, விசாரிக்கிறீங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதா சொல்றாங்க. பட் அந்த விஷயத்துல இன்னைக்கு பதிலே சொல்ல முடியல. 44ங்கிற விஷயத்தையோ எதையுமே இல்லாம இல்ல நாங்க வந்தது சரிதான் அப்படின்னு ஒரு வாதம் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. பட் இந்த வாதத்துல கண்டிப்பா அடிபட்ட போது ஈடி, அதோட மாற்றமே இல்லை. ஆமா, என்னன்னா நீங்க வந்து எஃப்ஐஆர் என்ன, முதல்ல நீங்க அந்த 44 பேரையும் விசாரிச்சீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும் ஹைகோர்ட். அதுக்கு பதில் இல்லை. அதனால தமிழக அரசு சொன்ன மாதிரி உண்மையிலேயே சட்டவிரோதமானது அப்படின்னு கோர்ட் முடிவு செய்யலாம் அப்படிங்கறதா நீங்க சட்டவெளியில் உள்ள கருத்தா இருக்கு. இப்போ இந்த இன்றைய நடந்த விசாரணையில வந்து பல கருத்து பரிமாற்றங்கள் ஏற்பட்டது. குறிப்பா ஈடி வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து தமிழக அரசின் மீது வச்சிருக்கிறாங்க.
ஒரு வாதமாவும் வச்சிருக்கிறாங்க நீதிமன்றத்துல. குறிப்பா இந்த தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கே வந்து தேவையற்றது. நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடிய செயலு. ஆகையினால நீங்க வந்து தள்ளுபடி செய்யணும். பெனால்டியுடன் கூடிய தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடுமையான வாதங்கள ஈடி முன் வச்சிருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது என்ன சொல்றாங்க, அவங்க எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, ம். அதாவது என்ன நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ எங்கள்ட்ட குறை இருந்ததுன்னா, எங்கள்ட்ட நீங்க சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறது தான் சொல்ல வருது ஈடி. ம்ஹ்ம். நீங்க வந்து சட்டவிரோதமானதுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்க வேணாம். நீங்க எங்கள்ட்ட வந்து நேரா, இல்ல நீங்க வந்து விசாரிச்சதோ, நீங்க ரைட் பண்ணதோ தப்புன்னு நீங்க எங்கள்ட்ட நேரா சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறாங்க. இது எப்படிங்க நடக்கும் அது? ஏங்க ம்ஹ்ம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நான் குற்றவாளி. எனக்கு அந்த ஸ்டேஷன்ல ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போறேன். அப்ப கோர்ட்ல வந்து அந்த ஸ்டேஷன் ஆஃபீசர், இன்ஸ்பெக்டர் கோர்ட்டுக்கு போய் என்ன சொன்னாரு? இல்ல நீங்க எந்த தப்பு இருந்தாலும் நீங்க என்ட்டயே வந்து சொல்லியிருக்கலாமே. கோர்ட்டுக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்ற மாரி இருக்குது. ஏங்க ம்ஹ்ம். உங்கள்ட்ட தானே நியாயமே இல்லங்கிறதால நான் கோர்ட்டுக்கு போறேன். நீங்க செஞ்சது தப்புங்கிறதால நான் கோர்ட்டுக்கு போறேன். ம். ம். திருப்பி எப்படி நீங்க பண்ணது தப்புன்னு உங்கள்ட்ட நான் எப்படி போவேன்? ம். இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. ஈடியோட விஷயம் என்னன்னா, நீங்க கோர்ட்டுக்கு போனதே நீங்க தேவையில்லாதது. நேரம் நேரத்த வீணாக்குறீங்க நீங்கன்னு கேட்குது. கிடையாது. ம். ஈடி செய்தது தவறு. எங்கள வேணும்னே காழ்ப்புணர்ச்சியோட எங்கள வந்து ரைடு பண்றாங்க. ஏதோ ம். ஒரு ம். காரணத்தினால எங்கள டேமேஜ் பண்ணணும்னு நினைக்குதுங்கிறது தான் தமிழக ம். அரசுடைய வாதம். ம். 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 அதனால இது வந்து இது ஈடி கேட்கறது வந்து ஒரு நியாயமே இல்லாதது. என்ன ஏங்க ஆல் ஓவர் இந்தியால ஈடி செய்த ரைடு விஷயங்கள்ல, நீங்க போய் திருப்பி ஈடிட்ட போய் நீங்க ஏதாவது ஒரு மனு குடுத்தோ, இல்ல ரெமெடி கேட்டு போய் ஏதாவது நியாயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ம். எங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, இது எப்படி உங்கள்ட்ட சொல்றது? நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்றது நான் திருப்பி உங்கள்ட்ட எப்படி சொல்றது நானு? ஆப்பிள் நீங்க பண்ணது தப்புன்னா நான் கோர்ட்டுக்கு போறோம். ம். ம். அப்ப நீங்க இப்ப நாங்க செஞ்சது தப்பு, இல்ல நாங்க செஞ்சது சரின்னு நீங்க கோர்ட்ல சொல்லுங்க. கோர்ட் ம். முடிவெடுத்துக்கிடும். ம். ம். அதனால ம். அந்த ஒரு விஷயத்துல வந்து ஈடி தானா ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தானா ஒத்துக்கிட்ட மாரி இருக்கு ஈடி. இல்ல எனக்கு சின்ன ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ நீங்க சொன்னீங்க, தமிழக அரசினோட வாதமா இருக்கிறது வந்து, நீங்க தலைமை அலுவலகத்த வந்து ரைடு பண்ணத வந்து அவங்க ஆட்சேபனை செஞ்சாங்கன்னு சொல்லி, இன்னைக்கு நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். தமிழக அரசு என்னவாக வாதம் வச்சிருக்கு அப்டின்னா, தொடர்ந்து 60 மணி நேரம் வந்து நீங்க ரைட்ல வந்து ஈடுபட்டிருக்கீங்க. ஆ குறிப்பா அங்க இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகள் எல்லாம் வந்து நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி நீங்க வந்து அந்த ரைடு நடத்திருக்கீங்க. இது மனித உரிமை மீறல் அப்படின்ற தொனியில தான் வந்து வாதம் வைத்ததாக நம்ம பார்க்கிறோம். கடந்த ஹியரிங்லயும் கூட நீதியரசர்கள் இதத்தான் வந்து கேள்வி எழுப்புனாங்க இடி தரப்புல. சோ அப்போ இந்த ரெய்டு வந்து முற்றிலுமாக வந்து ச சட்டவிரோதமானது. அந்த அலுவலகத்தை வந்து அவர்கள் ரெய்டு செய்தது சட்டவிரோதமானதுங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய வாதமா? அல்லது அவர்கள் செய்த செயல்கள், குறிப்பாக அந்த பெண் அதிகாரிகளை வந்து ட்ரீட் பண்ணிய விதமா இருக்கட்டும், மனித உரிமைக்கு எதிரான சில செய்த செயல்களா இருக்கட்டும், இவைகள தான் வந்து தமிழக அரசு ஆட்சேபனை செய்தா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல. நம்மளுடைய மெயின் பிரேயரே சட்டவிரோதமானதுன்னு நம்ம சொல்லிடுறோம். புரியுதுங்களா? இந்த ரெய்டுங்கிறது விரோதமானது. நீங்க டாஸ்மார்க் அலுவலகத்துல வந்து நீங்க ரெய்டு பண்ணியிருக்கவே கூடாதுங்கிறது தான் ம். நம்மளுடைய வாதம். முதல் வாதமே ம். ம். அதுதான். ம். அடுத்தடுத்த விஷயங்கள் தான் நம்ம பேசுறோம். இந்த 60 மணி நேரம் தொடர்ந்து யாரையும் ம். வீட்டுக்கு ரொம்ப லேட் நைட் வீட்டுக்கு அனுப்பிட்டு, காலையில உடனே 6 மணிக்கு வர சொல்றது, 7 ம். மணிக்கு ம். வர சொல்றது, பெண் அதிகாரிகள்ல இப்ப இந்த 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 விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா 44 எஃப்ஐஆர். ம். அந்த 44 எஃப்ஐஆர யார் யார் பார்த்தாங்க? இல்ல எந்தெந்த ம். செக்ஷன்ல அப்படின்னு கேட்டுருக்கணும். ஒரு 19வா வந்து நீங்க ரைடு பண்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம். நீங்க ஒரு குற்றம்னு நீங்க சொல்றீங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல குற்றம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் யார் யார் அதிகாரிகள் நீங்களா சந்தேகத்தின் அடிப்படையில வந்தீங்கன்னா, யார் யார் 19வா டக்குன்னு சீல் வச்சு எல்லாத்தையும் வாங்கன்னா, இப்ப இது எப்படி பண்ணுவாங்கன்னா, அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா, திடீர்னு ஒரு சோதனை பண்ணுவாங்க. ஆர்டிஓ ம். ஆஃபீஸ்லயோ, சப் ம்ஹ்ம். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லயோ பண்ணுவாங்க. திடீர் சோதனை பண்ணுவாங்க. ம். என்ன ம். ம். பண்ணுவாங்கன்னா, பணம் இருக்கும். ம். ஆக்சுவலா நீங்க வந்து நீங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ரூ. 15,000 ஆயிருக்கணும். குடுத்துருக்கணும். ஆனா, கூடுதலா 20,000 குடுத்துருப்பீங்க. பிரைப் ம்ஹ்ம். குடுத்துருப்பீங்க. பணம் கொஞ்சம் கூடுதலா குடுத்துருப்பீங்க. அந்த பணம்லாம் அங்க இருக்கும். திடீர்னு வந்து ரைடு பண்றப்போ, நீங்க கணக்கு ஆக்சுவலா பார்த்தா 15,000 தான் இருந்திருக்கணும். உங்கள்ட்ட 20,000 இருக்கிறது தான் நீங்க 5,000 நீங்க மால் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ம்ஹ்ம். அப்படிங்கிறது தான் உங்களுடைய குற்றச்சாட்ட உங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது பர்ட்டிகுலரா யாராவது ஒருத்தரு என்ன காரணம்னா, அந்த கேஷியரா இருப்பாரு. ம். அந்த கரெக்ட்டா அந்த செக்ஷன் பார்க்குறவங்கள மட்டும் தான் ரைடு பண்ணுவாங்க.
ம், ம், ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நிக்க வச்சு ரைடு கிட்டத்தட்ட 60 மணி நேரம் ம், முழுக்க ம், முழுக்க ரைடு பண்ணது வந்து நியாயம் இல்லாதுங்கிறது நம்மளோட விஷயம். ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்க நம்ம சைடு, அதாவது தமிழக அரசு சைடுல சொல்ற விஷயங்கள் என்னன்னா, செல்போனை வந்து நீங்க பறிமுதல் செஞ்சிருக்கீங்க. ம், ஒரு ஆபீசர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க செல்போனை வாங்கி சீஸ் பண்ணி, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள திருப்பி அதுல விசாரிச்சு சம்மன் போட்டு இவர் இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க போனை வாங்கி உடனே இமிடியேட்டா இப்ப நீங்க யார் யார்கிட்ட பேசுறீங்கன்னு உங்களை கேட்கறாங்க அவங்க. ஓ, அதுக்கு அதிகாரம் ஈடிக்கு கிடையாது. ம், ம், போனை சீஸ் பண்ணலாங்க. சீஸ் பண்ணிட்டு ம், அதுல ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்திருக்கா அந்த காலகட்டம் நல்லா ம், புரிஞ்சுங்க. ம், இந்த 44 எஃப்ஐஆர் போடப்பட்ட காலகட்டத்துல ம், ம், ஏதாவது டிரான்சாக்ஷன் இருந்திருக்குதா அதை ம், நீங்க ம், சூஸ் பண்ணி அதுக்கான சயின்டிபிக் எவிடன்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அதுல வந்து இடியுடைய உரிமை இடி தாராளமா பண்ணலாம். ஆனா இங்க என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு வர்றாங்க, எல்லாத்தையும் நிக்க வச்சு உட்கார வச்சுட்டு டக்குன்னு உங்கள்ட்ட பாக்கெட்ல உள்ள செல்ல பிடுங்கி இப்ப நீங்க யார்கிட்ட பேசுனீங்க, இவர்கிட்ட யாரு இவர் யாருன்னு நீங்க கேக்குறீங்க. ம். இது என்ன என்ன ஒரு நியாயம், இது என்ன விஷயம்? அது அப்ப என்ன எண்ணத்துல வரீங்க நீங்க? வேற ஏதோ ஒரு தேடி வரீங்க, இல்ல யாரையோ குறை சொல்லி, இல்ல யாருக்கும் ஏதோ ஒரு ஆதாயத்தையோ ஒரு ஆதாரத்தையோ தேடி வரீங்க நீங்க. அதனால கண்கூட தெரியுது அப்படிங்கிறது தானே ம், இப்ப தமிழக அரசுடைய வாதமா இருக்கு. ம், ம், நீங்க ம். ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு வரீங்க அங்க அப்படிங்கிறது தான் தமிழக அரசுடைய வாதமா இருக்கு. அதனால அதையும் ஒரு குறை சொல்றாங்க. என்ன சொல்ற வந்து நம்ம ஒரு நோட் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், நீங்க செல்போனை நீங்க வந்து பறிமுதல் செஞ்சு இருக்கலாம், அதை கோர்ட்ல ஒப்படைச்சு அதுக்கப்புறம் ம், விசாரிச்சிருக்கணும் ம், நியாயப்பிரகாரம். ஆனால் ம், பறிமுதல் செய்து உடனடியா செல்ல வச்சு நீங்க விசாரிச்சிருக்கவே கூடாது. ஈடிக்கு அதுக்கு ம், ம். அதிகாரம் இல்லை. புரியுதுங்களா? ஓகே. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஃப்ளா நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் ம். தமிழக அரசுடைய வாதம். இதுவரைக்கும் வந்து நீதிமன்றம் தமிழக அரசுக்கான ஒரு பாசிட்டிவான சைன்ஸ்லாம் வெளிப்பட்ட மாரி இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு வந்து நீதியரசர்கள் தமிழக அரசையும் பார்த்து சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. குறிப்பா தமிழக அரசு இது மாரியான ரெய்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணியது கிடையாதா? அப்படின்ற மாதிரி தமிழக அரச பத்தி கொஸ்டின் எழுப்பியிருக்காங்கல்ல சார். இல்ல அதுதான் நம்ம சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னோம்னா, விஜிலன்ஸ் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்ல நடக்கும். ம், சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ல எல்லாம் விஜிலன்ஸ் பண்ணியிருக்கோம். ம், பண்ணோம். என்ன பண்ணோம்? முடிஞ்சிரும். ஒரு 6 கரெக்ட்டா ஈவினிங் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி நேரம் 6 மணி, 7 மணி போல போவாங்க. கரெக்ட்டா ஒரு 5 மணி நேரம் ரெய்ட் பண்ணுவாங்க. ம், சம்மந்தப்பட்ட ஆட்கள மட்டும் தான் வச்சுக்குவாங்க. மத்த ம்ஹ்ம், எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க. அதே ம், மாரி குறிப்பா பார்த்தீங்கன்னா, பெண் அதிகாரிகள், பெண் அலுவலர்கள் இருந்தாங்கன்னா, தேவை இருந்தால் அவங்கள வச்சு விசாரிச்சுட்டு, அதிகபட்சம் ஒரு 9:30, 10 மணிக்குள்ள முடிச்சுருவாங்க. இல்லன்னா, அவங்கள பாதுகாப்புக்கு கொண்டு போய் வச்சுட்டு ரிமாண்ட் பண்ண முடியுமா? இல்ல அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களான்னு முடிவு பண்ணிருவாங்க. நீங்க வச்சுட்டு மணிக்கணக்காவோ 3 நாளு போங்க, போயிட்டு வாங்கலாம் செய்ய முடியாதுங்க அது. ம், 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 சாத்தியமே இல்லல்ல. ம், நீங்க ம், புரியுதுங்களா? வீட்டுக்கு போயிட்டு உடனே போணும். 11 மணிக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு திருப்பி 6:30, 7 மணிக்கு வாங்கன்னு ம், சொல்லியிருக்கு ம், ஈடி. இதுக்கு ம், ம், ஆதாரங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அங்கேயும் சிசிடிவி கேமரா இருக்குது. டைமிங் இருக்குல்ல. நீங்க அதெல்லாம் தவிர்க்கவே முடியாதுல்ல நீங்க. ம், ம், அதெல்லாம் ம். பண்ணவே முடியாது. இன்னொரு ஏன் ஏன் இந்த பாயிண்ட் சொல்லு ம். ஏன் இந்த இன்னொரு கேள்வி நம்ம பாயிண்ட் அழுத்தம் திருத்தமா நம்ம கேட்க வேண்டியது வருது அப்படின்னா சார், இப்போ சொல்லுங்க. கடந்த காலத்துல நம்ம இடி னுடைய ஆபீஸ்லயே போய் நம்முடைய தமிழக டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து உள்ள புகுந்து ரெய்டு நடத்த சென்றார்கள் நம்ம பார்க்க முடியுது. ஒரு மருத்துவர் தப்பா சொல்லுங்க, தப்பா சொல்லுங்க. உள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம்? ஆமா. பர்மிஷன் குடுத்தாங்களா? ம், ம், எத்தன மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோம் நம்ம? ம். விஜிலன்ஸ் உள்ள உள்ள விட்டுருவாங்களா நம்மள? விட்டுட்டாங்களா? இல்ல பல மணி நேரம் காத்துட்டு இருந்தோம் நம்ம. ஆமா. நீ பர்மிஷன் ம், எவ்வளவு இவங்க அப்படி வந்தாங்களா அவங்க? ம். சொல்லுங்க பாப்போம். அதனால நீங்க இடி நம்ம இல்ல அது எவ்வளோ தமிழக அரசுக்கு அது அதிகாரத்துக்கு உட்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல சார். ஆமா அதுதான் சொல்றேன் நானு. நீங்க ம், உங்களுக்கான விஷயங்கள தெளிவா பண்றீங்க. ஒரு இடி ம், ஆபீசர நம்ம அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். 12 ம், மணி நேரம், 18 மணி நேரம் போராட்டம் அன்னைக்கு. ம், 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 எஃப்ஐஆர் போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லன்னு சொல்லி பிரச்சனை. ம், ம், அதெல்லாம் தாண்டி வேற வழி இல்லாம என்ன ரெட் ஹேண்டடா அவர் பணத்தோட மாட்டுறாரு அவரு. ம், ம், ஒரு டாக்டர்ட்ட அவர் பணம் வாங்கி மாட்டினவரு அவரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ம், அதனால ம், உங்களுக்கு ஒரு சட்டம், அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டமா அதுல? நீங்க அது நியாயம் இல்லல்ல. ம், இடி ம், ம், பண்றது யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தானங்க. ம், ம். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லல்ல. சொல்லுங்க. ஓகே. அப்போ தமிழ்நாடு அரசு
அதுக்கு முறைப்படி அதற்கு வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய முன்வந்தது. அது சட்டவிரோதம் அல்ல. மாறாக இடி தங்கள் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அப்பட்டமாக துஷ்பிரயோகம் செய்து, முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திற்காகத்தான் இந்த இந்த ரெய்டுகளா இருக்கட்டும், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல விழக்கூடிய ரெய்டுகளா இருக்கட்டும், எல்லாம் அதன் நோக்கத்தோடு தான் நடக்குதுன்னு சொல்றீங்க. 100% நீங்க அந்த இந்த இதுலயே இன்னைக்கு ஆர்குமெண்ட்லயே இடி ஒரு வார்த்தை சொன்னது. நீங்க வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ல வந்து நீங்க கேஸ் போட்டுருக்கணும். நீங்க டாஸ்மார்க் நிறுவனமே போட்டிருக்கு அப்படிங்க. ஏங்க டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வந்ததுனால டாஸ்மார்க் நிறுவனமும் வந்து கேஸ் போட்டிருக்கு. இப்ப நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா டாஸ்மாக் நிறுவனம் வந்திருக்காது. ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு டாஸ்மார்க் நிறுவன அலுவலகத்துக்கு வந்ததுனால டாஸ்மார்க் நிறுவனம் வந்து வழக்கு போடுதுங்க. அது 2வது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் எப்படி சொல்லுவாங்க? பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் டாஸ்மார்க் அலுவலகத்துல இருந்தாங்க. அப்ப அங்க டாஸ்மார்க் எம்டி தான் அதுக்கு பொறுப்பு. அவரு தான் அது இவங்க அந்த அதிகாரிகள் இந்த காலையில 9:30லேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவர் தானே பொறுப்பு. அந்த டைம்ல தான் நீங்க ரைட் பண்றீங்க. நீங்க அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட வீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா டாஸ்மாக் நிறுவனம் வந்திருக்காது. அவங்க கேஸ் போட்டிருக்க மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போட்டிருப்பாங்க. அதனால இடி அடுத்தடுத்த விஷயங்களை தப்பா இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குது. காரணம் என்னன்னா இன்னைக்கும் சொல்லல எந்தெந்த எஃப்ஐஆர் எந்தெந்த வருஷத்துல நடந்த எஃப்ஐஆருக்காக வந்தாங்கிறத வரைக்கும் இது வரைக்கும் அவங்க சொல்லல. புரியுதுங்களா? இன்னைக்கும் ஒரு ஃபேக்கா ஒரு என்ன சொல்றது ஒரு பூசி மொழிவி ஒரு பதில நீங்க சொல்லியிருக்காங்க. பட் கோர்ட் வந்து தெளிவா அது கேட்கும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா இவ்வளவு அறகுறையெல்லாம் இடி சொல்றதை வந்து கோர்ட் ஏத்துக்காது அப்படிங்கறதா நீங்க சட்டவல்லினுடைய கருத்தா இருக்கு. பாப்போம். 8ஆம் தேதி திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஹியரிங் ஏப்ரல் 8 வருதுன்னு ஒத்தி வச்சிருக்காங்க. ஆமா. அன்றைய தினம் வந்து தமிழக அரசும் இடி 2 பேரும் அவங்களுக்கான பதில்களையும் இந்த வாதங்களையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது கோர்ட். ஓகே சார். நிச்சயமா அந்த இடி தலைமை அலுவலகத்துல வந்து ரைடு பண்ண விவகாரமா இருக்கட்டும், அவங்க மனித உரிமைகளுக்கு மீறி பல சட்ட விரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பதாக டாஸ்மாக் நிர்வாகம் தொடுத்த அந்த வழக்கினுடைய சாராம்சம் இன்றைய நடந்த அந்த ஹியரிங் சம்பந்தமாகவும் ஈடினுடைய தொடர் அரசியல் பழிவாங்கு போக்கையும் வந்து எங்க நேயர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா விளக்கியமைக்கு மிகுந்த நன்றி. நன்றி ஹக்கீம். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.